அதான் இதான்னு பல போராட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அங்கே போனதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க பாலிடிக்ஸோட ஆஃபீஸில் பெரிய பாலிடிக்ஸே இருக்கும். அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி சால்வ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா யார் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லாருக்கூடையும் பழகுங்க. உங்களுக்கு லைஃபுக்கு யார் செட் ஆகாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக உங்கள் பர்சனல் விஷயத்தை எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அங்கே பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஹோம் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஆஃபீஸில் மோஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இல்லாத யாருக்கிட்டையுமே வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எப்படி லிமிட்டடாக இருக்கமோ ஆஃபீஸில் இருக்கமோ எடுத்தோடனே எல்லாருக்கும் ட்ரை பண்ணி நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டடாக நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் அமைதியாக போகிறது பெட்டராக இருக்கும். நிறைய விஷயத்தில் நிறைய பேர் திட்டுவாங்க. உடனே நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாலிடிக்ஸ் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். தேவையில்லாத டாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் இதை பற்றி சொல்கிறது தப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட வேலை. நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருந்தாவே இந்த பாலிடிக்ஸ்க்குள்ள நம்ம போகவே மாட்டோம். இல்லை எல்லாமே நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், எல்லா விஷயமே பண்ணுறேன், ஆனாலும் இந்த பாலிடிக்ஸ் எனக்கு ரொம்ப இதாகிட்டு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த என்வரான்மெண்ட்டு வேறு என்வரான்மெண்ட் போக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே நீங்கள் திருப்பி இருந்தால் அந்த ப்ராப்ளம் நம்ம தேவையில்லாத டென்ஷன் தான் நம்மளுக்கு கொடுக்குமே தவிர. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற டைமோட ஆஃபீஸில் இருக்கிற டைமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. தூங்குற டைமு இதெல்லாம் நம்ம கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே அதிகமாக இருக்கும், ஆஃபீஸில் தான் அதிகமாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு ஒர்க்கில் தான் இருக்கும். அந்த ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்மளோட லைஃப் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும். அதனால் அந்த என்வரான்மெண்ட் ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு செட் ஆகலைன்னு தோணுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பேரலாக வேறு ஒரு டொமைன்னு வேறு ஒரு கம்பெனிஸை செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அந்த ஸ்விட்ச் ஆகிடுங்க. ஸோ ஏன்னா நம்ம பிடிக்காத விஷயத்தை திருப்பி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் எனக்கு பாலிடிக்ஸ் இருக்குது, இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்தையும் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா போயிடுங்க. ஸோ நான் என்னோட பர்சனல் இது அப்படி தான் பண்ணேன். எனக்கு அங்கே ஒரு நிறைய பாலிடிக்ஸ் இருந்துச்சு. நான் ஈவன் நம்ம ஹார்டாக ஒர்க் பண்ணால் கூட 10 hours ஒர்க் பண்ணுவாங்க கூட அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ நான் எடுத்த உடனே நான் வேறு ஒரு இதுக்கு நான் ஸ்விட்ச் ஆகிட்டு நான் குவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வேறு எங்கேயும் ஜாப் போகணுங்கிற அவசியம்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த எனக்கு தோணுச்சு, இதை நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ங்கிற எல்லா இடத்துலையுமே சில பீப்புள் இருப்பாங்க. அது என்ன மாதிரியே அவங்களும் இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா உங்களை மாதிரி அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்ககிட்ட நீங்கள் போய் இந்த பாலிடிக்ஸ் அந்த இதெல்லாம் பேசுகிறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஹெட்டிங்கை நீங்கள் நம்ம என்ன வேலை பார்த்தோமா போனோங்கிறது எனக்கு இன்னமும் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தில் நம்ம வேலை உண்டு நாம உண்டு போனோம்னா இந்த பாலிடிக்ஸ் நம்ம போக மாட்டோம்னு தோணுது. அப்படி இருக்குது அப்படின்னா முடிஞ்சாலும் சேஞ்ச் பண்ணிடுங்க. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி, அந்த என்வரான்மெண்ட் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா அதிக சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த என்வரான்மெண்ட்டே இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த பாலிடிக்ஸ் இருக்கிற என்வரான்மெண்ட்டே இருந்து வேறு ஒரு என்வரான்மெண்ட் கம்மி சம்பளமாக இருந்தாலும் சரி, அங்கே போயின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பீஸ் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர வேறு இடத்துல நிறையா இதாக சம்பாதிச்சிக்கலாம் நம்ம. ஸோ கிளியர் ஓவர்வியூவாக நான் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே புதுசாக என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட உங்களுக்கு லைஃபுக்கு தேவைப்படுறீங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை பற்றி எதுவுமே பேசாதீங்க. ஈவன் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. அந்த என்வரான்மெண்ட்டை விட்டு வேறு ஒரு நல்ல என்வரான்மெண்ட் போயிருங்க. ஈவன் கம்மி சேலரியாக இருந்தால் கூட நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் தான் உங்கள் லைஃப்பில் திருப்பி அடுத்தது அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்க முடியும். இல்லை நீங்கள் சேலரி அதிகமாக இருக்குது, என்னால் வெளியே போய் வேலை வாங்க முடியும்னு சொல்லிட்டு அதுலேயே திருப்பி இருக்கிறதோட பெட்டர் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா நீங்கள் மூவ் ஆன் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆஃபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு டெடிகேட்டட் வீடியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் ஸ்டே டியூன். ஹாப்பி லேர்னிங்.